ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சீப்பாக டிக்கெட்னா ஸ்மார்ட் டிசிஷனா இல்லை கொஞ்சம் யோசிக்கணுமா? இப்போ நிறைய பேர் யூஎஸ், யூரோப், ஆஸ்திரேலியா அங்கேருந்து இந்தியாவுக்கு சம்மர் வெக்கேஷனுக்காக எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. ரீசெண்டாக எங்கள் ஃபேமிலியில் நடந்த ஒரு விஷயம்னா, என்னோடய ஹஸ்பண்டோட நீஸ் லண்டன்லேருந்து 2 சின்ன குழந்தைங்கள கூட்டிகிட்டு இந்தியா வந்திருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, லண்டன் டு பெங்களூர் ஃப்ளைட் புக் பண்ணியிருக்காரு. அதில் என்ன தப்புன்னு யோசிக்கிறீங்களா? ஆனால் அவங்களோட நேட்டிவ் சென்னை. அவங்க பெங்களூரில் லேண்ட் ஆகுறாங்கன்றதுக்காக அவங்களோட பிரதர் சென்னையிலேருந்து காரை டிரைவ் பண்ணி பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணி அவங்கள பிக்கப் பண்ணி மறுபடியும் ஒரு 8 hours ரோட் ட்ராவல் பண்ணி சென்னைக்கு போயிருக்காங்க. ஆல்ரெடி 2 சின்ன குழந்தைங்கள இக்கானமி கிளாஸில் 10 to 12 hours இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட், இமிக்ரேஷன், பேகேஜ் இப்படின்னு சொல்லி செம்ம டயர்டாக இருப்பாங்க. அதுக்கு மேலே இன்னும் 8 மணி நேரம் கார் ட்ராவலா. ரீசன் என்னென்னா, பெங்களூருக்கு கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, கொஞ்சம் மணி சேவ் பண்ணுறதுக்காக இவ்வளோ பெரிய கம்ஃபர்ட்டை யார் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க? என் மைண்டுக்குள்ளே இதை ரெக்கார்ட் பண்ணாமல் இன்றைக்கி தூங்கவே முடியாதுன்ற அளவுக்கு என்னை ரொம்ப பாதர் பண்ணிச்சு. டிசிஷன் எடுக்கும்போது கம்ஃபர்ட், கிட்ஸ், அவங்களோட டயர்ட்னஸ், ஃபேமிலியோட எஃபர்ட் இதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்களா? ஜஸ்ட் அந்த டைமில் சேவ் மட்டும்தான் தோணியிருக்கா? இல்லை ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்களா? இல்லை நீஸுக்கு இதை அப்போஸ் பண்ண தெரியலையா? சீப்பாக இருக்குது, அவர் புக் பண்ணுறாரு, ரொம்ப பேசினா இந்தியாவுக்கே போகாதுன்னு சொல்லுவார், அந்த எம்பவர்மெண்ட் இல்லையா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி டைரக்ட் ஃப்ளைட்டு சென்னைக்கு போட்டிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு இன்னும் தோணிகிட்டே இருக்குது. கமெண்ட்ஸில் உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.